பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நெருக்கத்தில் அமைதி, வல்லமை வெளிப்படும். ஆதார வசனம் சங்கீதம் 39வது சங்கீதம் 1-2 வசனங்கள். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. அனந்த ஞானம் கொண்டவரின் மக்களே, பேச வேண்டிய காலங்களும் உண்டு, பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டிய காலங்களும் உண்டு. காலம், நேரம், சூழ்நிலைக்கு தக்கவாறு நாம் நடந்து கொள்வதுதான் விவேகம். குழப்பமான நேரம், நெருக்கமான நேரம், ஆபத்து காலம், அதாவது நல்லது என்று போனாலும் பொல்லாங்கு. இதுவரையில் நம்மோடு இணக்கமாக நல்லதனமாக இருந்தவர்கள் கூட நம்மேல் பொல்லாப்பு சொல்லும் காலம் உண்டு. எதிர் திசையில் செயல்படும் காலமும் உண்டு. இதற்கு காரண காரியங்களை தேடி கண்டுபிடிக்க வகை தேடுவதை காட்டிலும் ஏற்றுக்கொள்வது நலம். ஆம், இப்படிப்பட்ட காலம் எல்லாருடைய வாழ்விலும், குறிப்பாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாழ்விலும் உண்டு. இதை கர்த்தர் அனுமதிக்கிறார். இதை அனுபவித்த தாவீது இப்படி சொல்லுகிறான், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். சங்கீதம் 127. நம்முடைய சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு கூட வாதமாகவே பார்ப்பார்கள். இவற்றையெல்லாம் கண்ட தாவீது, சரி, இந்த நேரம் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் என்பதை புரிந்து கொண்டு, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் தலையிடுவது இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது என்று சொல்கிறான். சங்கீதம் 131 வாசித்து பாருங்கள். நெருக்கத்தின் காலம், வீட்டிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, நண்பர்கள் குழுவிலும் சரி, ஒரு இக்கட்டு வேறு விதமாக நம்மை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் பேச்சு, கமெண்ட் வருகிறது என்றால் நம்முடைய சுபாவம் ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்போம். வேதம் உன்னை நீயே நியாயப்படுத்த எத்தனைக்காதே என்று சொல்கிறது. சைலண்டாக, அமைதியாக காத்துக்கொள், அமைதியை காத்துக்கொள் என்கிறது. இப்போது என்ன வண்ணமாக எக்ஸ்பிளைன் பண்ணினாலும் எடுபடாது. ஒரு பெயின் வழியில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது காட்டு தீயை போல பரவும். இவங்களா இப்படி சொன்னாங்க, இவங்களா என்று கேட்பார்கள். அவங்க எத்தனையோ வார்த்தைகள் பேசியிருப்பார்கள், அதுக்கு ஒரு வார்த்தை தான் பதில் போயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளை இவங்களா என்று அது போகும், காட்டு தீயை போல போகும். ஆம், அபிஷேகம் பெற்றவன், வாக்கு பெற்றவன், தரிசனம் பெற்றவன் சொன்ன வார்த்தையை பிசாசு தூக்கி பிடித்து ஒரே விடியாக பரப்புவான். மற்றவர்கள் எத்தனையோ காரியங்கள் தேவ மனிதருக்கு எதிராக பேசியிருப்பார்கள். அவைகள் கணம் பெறாது, அதற்கு வேல்யூ கிடையாது. உலகம் அப்படித்தான் என்பார்கள். பிசாசு இந்த வார்த்தைக்கு வெயிட்டேஜ் கொடுத்து பரப்புவான். நம்முடைய வார்த்தைக்குத்தான் வெயிட்டேஜ் கொடுப்பான். ஆம், குழியில் போட்ட யோசிப்பு கூட 20 வெள்ளிக்காசு விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டது உண்டு. அபிஷேகம் பெற்றவனுக்கு விலை உண்டு, நமக்கு விலை உண்டு. நாமோ நியாயப்படுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்கள் எத்தனை பேசினார்கள், எதிராக செயல்பட்டார்கள், இதற்கு நான் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தானே பேசினேன் என்று நியாயப்படுத்தும் போது கர்த்தர் தம் கிருபையை நம் முன்னால் வைப்பார். எப்படி? நான் உனக்கு எத்தனை கிருபைகள் கொடுத்திருக்கிறேன், இதை கொண்டு நீ அமைதியாக இருந்திருக்கலாமே என்று அவருடைய கிருபையைப்படுத்து. என் கிருபை பெருசா, உன்னுடைய பேச்சு பெருசா என்று கேட்பார். என்ன பதில் சொல்லுவோம்? அவர்கள் நமக்கு விரோதமாக, கடினமாக, நியாயம் இல்லாமல் பேசலாம். ஆனால் நாமோ இதற்கு பதிலாக பேச அனுமதி இல்லை. நீடிய பொறுமையோடு நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள சொல்கிறார். அமைதியாக இருப்பதும் ஒரு போர் முறைதான். மத்தேயு 22:15 இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க பேச்சிலே அகப்படுத்தும்படி ஏவினார் பரிசேயர்கள். அவர் நிறைய பேச சொல்லி ஏவினார்கள். அதை அவர் கண்டுகொண்டார். ஆண்டவர் பிள்ளைகளின் நிலை, மாமியார் உடைத்தால் அது மண்குடம், மருமகள் உடைத்தால் அது பொன்குடம். அப்படித்தான். பிலாத்து கேட்ட கேள்விகளுக்கு இயேசு மறு உத்தரம் எது சொல்லவில்லை என்பதால் பதில் தெரியாது என்பதில்லை. பதில் சொல்ல பிதா அனுமதிக்கவில்லை. அவரே அப்படி இருந்தால் நம்மை மாத்திரம் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். பதில் அவசியம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதற்கு சுருக்கமான, யாரையும் பாதிக்காத பதிலாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், நாம் கேர்ஃபுல்லாகத்தான் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. அவர்கள் எத்தனையோ பேசினாலும் அதற்கு மதிப்பே கிடையாது. கோபம், ரோஷம் இவைகள் உணர்வுகள். இதை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நமக்கு அனுமதி இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபமாக இருக்கும்போது பேசாதீர்கள், டெசிஷன் எடுக்காதீர்கள் என்கிறது வேதம். எபேசியர் 4:26-27 வாசியுங்கள்.
அந்த 27வது வசனம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எப்பொழுது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்? நம்ம பதறி பேசும் பொழுது. இவங்க இத்தனை பேசுகிறார்களே, இதற்கு ஒன்று பதில் சொல்லலாமே என்பது அவன் அதை பிடித்து கொள்கிறான். நம்மை தூண்டுகிறான், பின் நம்மையே குற்றப்படுத்துவான். சாப்பிட தூண்டுவான், பின் நம்மையே குற்றப்படுத்துவான். போகுவதற்கு இடம் சொல்லி அழைப்பான், பின் நம்மையே குற்றப்படுத்துவான். பிசாசுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டால் மடத்தையே பிடுங்கிக் கொள்வான். பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமான், பேசின வார்த்தைகளுக்கு நாம் அடிமை. மறந்து விடாதீர்கள். அதை மறுபடியும் திரும்ப பெற முடியாது. கவிழ்ந்த பால் களையம் ஏறாது. உங்களுடைய சுதந்திரங்களை அவன் பிசாசுக்குள் அடக வைக்காதீர்கள். பொறுமை, அமைதி, சந்தோஷம், சமாதானம், தைரியம், இது அவனிடம் அடகு வைக்காதீர்கள். மீட்டு கொள்ளுங்கள். அமைதியை காத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 106, 32, 33 வசனங்களை படித்து பாருங்கள். மேரிவா தண்ணீர் என்றில் உன்னை சோதித்தேன் என்கிறார் கர்த்தர் மோசேயை. எல்லாரும் நெருக்குகிறார்கள். 6 லட்சம் பேர் நெருக்கிறார்கள். எத்தனை பேச்சு பேசினால் அவன் பேச வேண்டிய இடத்தில் அடித்து விட்டான். பதறி பேசிவிட்டான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. இத்தனை பேர் நெருக்குகிறார்கள், நான் என்ன செய்வேன்? இப்படி பேசி ஆண்டவர் முடியாது, நான் பேச சொன்னேன், நீ அடித்து விட்டாய். ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆண்டவர். அப்படித்தான் நமக்கும். யோபுக்கு வந்த நெருக்கம் நமக்கு யாருக்குமே இல்லை. ஆகிலும் அவன் வாயிலால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிற யோபு 2:10. அவருடைய நண்பர்கள் வந்தார்கள். 7 நாள் அமைதியாக அப்படியே இருந்திருக்கலாம். அதற்காக பேசுகிறார்கள். இவன் கொஞ்சம் ஏமாந்து விட்டான். பின் வாயை பொத்தி கொண்டேன் என்கிறான். மீகா 7:6 சொல்லுகிறது, மனுஷனுடைய சத்துருக்கள் வீட்டார் தானே. வீட்டார்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், மாமனார், மாமியார் எல்லாரும் தான். அது உண்மைதான். ஆனால் அதை விட இன்னும் டீப்பாக போனால் நம்முடைய சரீரமே நமக்கு சத்ரு. நம்மோடு தான் இருக்கிறது. இந்த நாவு ருசிக்கு ஆசைப்பட்டு தொண்டையில் 2 நிமிஷம் 2 செகண்டு தான் 3 செகண்டு நிற்கிறது மீறி போனால் அதற்கு ஆசைப்பட்டு கண்டதையும் சாப்பிட வைக்கிறது. சத்ருவாய் விடுகிறது. தேவையில்லாத பேச வைக்கிறது. நாவு சத்ருவாய் விடுகிறது. நம்மளுக்கு நம்மை மீறி அது செயல்படுகிறது. நமக்கு எதிராக செயல்படுகிறது. போக வேண்டிய இடத்துக்கு இந்த கால் இழுத்து போகிறது. சத்ருவாகி விடுகிறது. நம்ம சரீரமே நம்முடைய இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் நமக்கு சத்ருவாகி விடுகிறது. ஏனென்றால் அது இஷ்டத்துக்கு நம்ம போய்விடுகிறோம். அடுத்த நெருக்கமான காலகட்டத்தில் கர்த்தரிடம் மட்டுமே நாம் கொட்ட வேண்டும், பேச வேண்டும், அழ வேண்டும். மனிதரிடம் அழவே கூடாது. மனிதரிடம் அதிகமாக நீங்கள் பேசிவிட்டால் கர்த்தரிடம் போகும்போது ஜெபம் ஓடவே ஓடாது, ஒன்றும் வராது. மனிதரிடம் பேசாதீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும் பொழுது அத்தனையும் கொட்டி தீர்க்கலாம். கேட்பார். சங்கீதம் 140 அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நெருக்கமான காலத்தில் ஆண்டவரிடம்தான் போக வேண்டும், அவரிடம்தான் கொட்ட வேண்டும். 1 அமைதி காக்க வேண்டும், 2வது கர்த்தரிடம் மட்டும்தான் கொட்ட வேண்டும். சங்கீதம் 142 1 7 வரை 7 வசனங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அறிக்கையிடுகிறேன், என் ஆவில் தியங்குகிறது என்று அவன் பேசுகிறான். மனிதரிடம் பேசவில்லை, கர்த்தரிடம் பேசுகிறார். உடனே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கர்த்தர் செய்ய மாட்டார். பதில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பக்காவாக பதில் கொடுப்பார். எதிரிக்கு நம்மை உயர்த்துவார். அவர் பேசுவது இல்லை, யாருக்கு காரியங்கள் சொல்லுவதில்லை, செயலில் காட்டுவார். யோபு 42:7 ஆண்டவர் சொன்னார், யோபுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்து, என் தாசனை போல் என்னை நிதானமாய் பேசவில்லை என்று விட்டார். ஆகவே உங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணினால்தான் விடுதலை என்று சொல்லிவிட்டார். இக்கட்டு நெருக்கமான நேரத்தில் மௌனமாக, நிதானமாக, அமைதியாக இருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஊற்றிவிடுங்கள். மனிதரிடம் அழாதீர்கள், மனிதரிடம் சொல்லாதீர்கள். கர்த்தர் மௌனமாகவே இருப்பது இல்லை. என் பிள்ளை இதன் மத்தியிலும் எதிர்த்து பேசவில்லை, செயல்படவில்லை என்று வெறும் வார்த்தையால் தீர்ப்பிட மாட்டார். உங்கள் காரியங்களை எல்லாம் கைவிடி வர செய்து உங்களை உயர்த்தி வைத்து, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைத்து நீங்கள் நீதிமான் என்பதை காட்டி சொல்லாமல் சொல்லுவார், பாருங்கள் என் மகனை மகளை என்று. மௌனம் விலையேற பெற்றதுங்க. அது வெற்றி கொடி ஏற்றும். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருங்கள். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் ஒரே வார்த்தையை சொல்லுங்கள், அல்லது ஒரு சிரிப்பில் சொல்லிவிடுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, என் நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைக்கும். எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள பலன் தாரும். நலமொன்று புலமொன்று பேச மாட்டேன்.
இந்த நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்வேன் ஆவியான துணை கொண்டு. உங்களுக்கு மகிமையை செலுத்துவேன், மகிமையை கொண்டு வருவேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு பல காரியங்களுக்கு என் காது செவிடு என்றும் கண் குருடு என்றும் நாவு மந்தம் ஊமை என்றுமே இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா.